உவைசுல் கரனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதே மாதிரி எத்தனையோ சஹாபா பெருமக்கள் அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பரிய நேசத்தை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை அந்த சரித்திரத்தை சொல்லும் போது அப்படியே மனம் உருகி விடுகிறது. ஏனென்று சொன்னால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்து வருகிறார்கள். விருந்துக்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து வீட்டில் இருந்தக்கூடிய ஒரு ஆடையை அறுத்து அதை மனைவிடத்திலே சமையல் செய்வதற்காக வேண்டி பணித்து விட்டு வெளியே போய்விடுகிறார்கள். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய ஆட்டை கடத்தி நம்ம தகப்பனார் எப்படி அறுத்தாரோ அத மாதிரி ஒரு பிள்ளைய கத்திய வச்சு அறுத்து போடுகிறார். அந்த பிள்ளை என்ன செய்து மௌத்தா போய்விடுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு இப்போது விருந்து சாப்பிட வருகிறார்கள். ஆனால் இது இந்த சம்பவம் நடந்தால், இது தெரிந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விருந்துக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்து விடுமோ, அல்லது தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை ஏதாவது சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு அழுது விடுவார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விருந்தோம்பலுக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது என்று நினைத்து அப்படியே அந்த குழந்தையை ஒரு பெட்டிக்குள்ள வைத்து வச்சிருக்கார்கள். இது நம்முடைய தகப்பனார் வந்தா என்ன செய்வாரா ஏது செய்வாரா என்று பயந்து அந்த அறுத்த குழந்தையும் கூட மேல் மாடியிலே ஏறி கீழே விழுந்து விடுகிறது. அந்த பிள்ளையும் ஷஹீதாக போய்விடுகிறது, மௌத்தா போகிறது. அப்ப அம்மையாரோட எவ்வளவு பெரிய கவலைப்பட்டிருப்பார்கள். தன்னுடைய பெற்ற மக்கள் 2 பேர்களுக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த கவலையை மனசுக்கு உள்ளே வைத்துக் கொண்டு அந்த 2 பிள்ளையையும் ஒரு பெட்டியின் அருகாமையிலே வச்சு மூடிவிட்டு பேசாம இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வெளியே விட்டு விருந்தோம்பலுக்குரிய சாமான்கள் எல்லாம் விருந்தோம்பலுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த காலகட்டத்திலேயும் கூட அந்த அம்மையார்கள் கவலையையோ அல்லது ஒரு துக்கத்தையோ எதையும் வெளிப்படுத்தக்கூடாது, இந்த விருந்திலே ஏதாவது இடையூறுகள் வந்துவிடுமே என்று அஞ்சியவர்களாக அப்படியே மனசுக்குள்ள வைத்துக் கொண்டு வேலைகளை செய்து முடிக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் சந்தோஷமாக நம்முடைய வீட்டுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று ஆவலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே சென்று அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே போனதாலும் அவர்களுடைய சஹாபா பெருமக்களும் சேர்ந்து வருவது வழக்கம். அந்த அடிப்படையிலே படை சூழ நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருகிறார்கள். விருந்தோம்பலுக்குரிய எல்லா சாமான்களையும் வைத்து சாப்பிடுவதற்காக அனுமதி கொடுக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் எங்கே, அதை அழைத்து வாருங்கள் என்று சொல்லும் போதுதான் அப்போதான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சிந்தனை வருகிறது. நம்முடைய பிள்ளைகளை காணலே எங்கே, அம்மையார் இடத்துல கேட்கும் போது சொல்லாமலும் இருக்க முடியாது, சொல்லவும் முடியாத காலகட்டத்திலே அவர்கள் அப்படியே தேம்பி அழகக்கூடிய நேரத்திலே தான் கடைசியில் அந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். நாயகமே, இப்படி சம்பவம் நடந்து போச்சுது, அந்த பிள்ளைகள் இதோ இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பிள்ளையையும் கொண்டு வர சொல்லி அவர்களுக்கு ஹயாத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளும் ஜீவியமாக ஆகி அந்த விருந்தோம்பலிலே சந்தோஷகரமாக பங்கு பெற்றதாக சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. அப்ப இந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மௌத்தா போனவர்களையும் ஹயாத்தாக்கக்கூடிய வல்லமையையும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அத்தோடு இதில் விசேஷமாக இருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், அந்த அம்மையார் அவர்கள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த அன்பு பாசம் நேசத்தை பாருங்கள். தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் மௌத்தானாகும் கூட அதையும் கூட வெளிப்படுத்தாத அளவுக்கு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விருந்தோம்பலிலே எந்த விதமான பங்களும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான கவலையும் சஞ்சலமும் வரக்கூடாது என்று தன்னுடைய கணவனுக்கு கூட மறைத்து அந்த விருந்தோம்பலிலே எந்த விதமான குறையும் வைக்காத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு பாசம் நேசம்தான் இப்படி செய்திருக்கிறது. அப்படி நேசம் ஈசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அம்மாமார்கள் ஒரு சின்ன ஒரு இது வந்தாலும் கூட ஓடு பெருசாக ஆக்கி போடுகிறார்கள். ஆனால் அங்கே நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு பாசம் நேசம் மேலோங்கி இருந்த காரணத்தினாலே
தங்களுடைய குழந்தையை கூட அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய கணவனுக்கு கூட சொல்லாமல் மறைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு, பாசம், நேசம் கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படியே ஒவ்வொரு சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் அவர்களெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உயிரிலும் மேலாக மதித்திருக்கிறார்கள். இந்த அபூஜஹலை பத்ர் யுத்தத்திலே வெட்டி வீழ்த்தியவர்களும் கூட 2 வாலிபர்கள் தான். அஃபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய 2 பிள்ளைகள் தான் அன்சாரிகளாக இருக்கிறார்கள். முஆது என்றும் முஅவ்விது என்றும் இருக்கிறார்கள். இவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்து போவார்கள், அவர்கள் மீது நேசம் கொள்வார்கள். அவ மக்காவிலே இந்த அபூஜஹல் என்பவன் தான் நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடியவனாக இருந்திருக்கிறான். அவர்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்திரவதை செய்வதற்கெல்லாம் பாஸ் பண்ணது அவன் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வேண்டும், வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று அந்த தாருன் நதுவாவிலே பாஸ் பண்ணியவன் கூட இந்த அபூஜஹல் தான். அவ இந்த அபூஜஹலை நம்முடைய கையினாலேயே வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக் கொண்டுதான் அந்த பத்ர் யுத்தத்திலே பங்கு பெறுகிறார்கள். ஆனா அபூஜஹல் யார் என்று இவர்களுக்கு தெரியாது. முஹாஜிரீன்களாக இருக்கக்கூடிய அந்த சஹாபா பெருமக்களிடத்திலே சொல்லி வைத்திருக்கிறார்கள், அபூஜஹல் வரும்போது எனக்கு காட்டுங்கள், நான் தான் அவரை என்ன வெட்ட வேண்டும். அதே போல அவருடைய தம்பியா இருக்கக்கூடிய முஆது சொல்லி இல்லை, நான் தான் என்ன வெட்டணும் என்று 2 பேரும் போட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். கடைசியிலே அபூஜஹல் அங்கே வந்தபோது முஹாஜிரீன்கள் வந்தா அபூஜஹல் பார்த்துக்கிறாங்க. இவங்க பாய்ந்து உளுந்து அங்கே தங்களுடைய உயிரை கூட மதிக்காமல் தான் வெட்டப்பட்டு ஷஹீதானாலும் பரவாயில்லை, நம்ம கையினால இந்த அபூஜஹல் வெட்டப்பட்ட வேணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதியை நாம் வெட்டி ஆக வேண்டும் என்ற ஒரு பாய்ச்சலாக பாய்ந்து அபூஜஹலை இருவர்களும் வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். அப்போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விரோதி நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரோதி, இந்த விரோதியை நாம் வெட்டி வீழ்த்தி விட்டோம் என்று ஒரு பேரானந்தம் கொண்டவர்களாக அவர்கள் பாய்ந்து உளுந்து வெட்டி இருக்கிறார்கள். அவன் பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஹப்பத்து, நேசம் அந்த யுத்த களத்திலே வாலிபர்களாக இளம் சிறார்களாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தையும் கூட நினைக்காமல் முன்னுக்கு பாய்ந்து உளுந்து வெட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள அந்த மஹப்பத்தை பாருங்கள். அதே போலதான் வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவர்கள், வஹ்ஷி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவாக இருக்கக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வெட்டி வீழ்த்தியவர்கள் தான். உஹது யுத்தத்திலே ஹம்ஸா நாயகம் அவர்களை ஷஹீதாக ஆக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் இதே வஹ்ஷி தான். அவர்களுக்கு பொருளை கொடுத்து அவர்களை ஷஹீதாக ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி பாய்ந்து விழுந்து இந்த வஹ்ஷி தான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வெட்டி ஷஹீதாக்கினார். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள். நமக்கு நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், நம்முடைய தந்தையோடு பிறந்தவர்கள், பால்குடி சகோதரராக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு வீரராக தீரராக இருந்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களே என்ற ஒரு நிலையை அறிந்து நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஆனால் ஃபத்ஹ் மக்கா ஏற்பட்ட போது, மக்கா வெற்றி வாகை சூடிய போது, அப்போது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றிய போது யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதியாக உஹது பத்ர் யுத்தத்திலே விரோதியாக இருந்தவர்கள் எல்லாம் சரணடைந்தவர்கள் சரணடைந்தார்கள். சிலவர்கள் தப்பி ஊரை விட்டே ஓடி போய்விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்குப்படி நம்மளை வாங்கி விடுவார்கள், நம்முடைய உயிரும் போய்விடும், நம்முடைய மானமும் போய்விடும் என்று ஓடியவர்களும் இருந்தார்கள். அதே நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே சரணடைந்தவர்களும் இருந்தார்கள். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபத்ஹ் மக்கா ஏற்பட்ட போது சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்களுக்கு எந்த விதமான பழிப்பு இழிவு இல்லை, பழிக்கு பழி வாங்கக்கூடிய பக்குவம் இல்லை, நாங்கள் பழிக்கு பழி வாங்கவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை உயர்த்தி காட்டுவதற்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு மக்கா வெற்றி